விஜய் வாயை திறந்து பேசுறது முக்கியமா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போறது என்ன அரசியல்? அண்ணா திமுகவும் ஆணவ படுகொலைகளில் சாஃப்ட் பெடல் பண்ணுறாங்க. ஏன்னா ஆதிக்க ஜாதியோட ஓட்டு போயிடும். கவின் படுகொலைக்கு ஒரு அறிக்கை கூட வெளியிடலை விஜய். அஜித்குமார் படுகொலைக்கு அறிக்கை வெளியிட்டு ஃபோனில் பேசி நேரில் போய் ஆதரவு தெரிவித்து நிதி உதவி செஞ்ச விஜய் கவின் படுகொலைக்கு வெளிப்படையாக வாயை திறந்து கூட பேசலாம். இந்த மதுரை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, அவர் பேசலாம். ஏங்க ஒரு மாநாட்டில் உங்கள் தீர்மானத்தை பற்றி ஒரு வரியாக நீங்கள் பேசணுங்க. இந்த குறைஞ்சபட்ச அரசியல் கூட விஜய் கிட்ட இல்லை. அப்புறம் இவர் என்ன அரசியல் கட்சி தலைவர்? அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது? நீ எங்கே கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி எத்தனை கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம் தான் ஜட்ஜு கேட்பாரு. முதல்ல எடுத்தெடுப்பில் இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகும், எழுதி வச்சுக்கோங்க. ஆகவே இது இரட்டை நிலைப்பாடு. இவங்க தப்பான அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. ஆதிக்க ஆணவ படுகொலை அசிங்கப்பட தான் வாய்ப்பு இருக்கு, கோர்ட்டில் அசிங்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுலாம் கதை இழக்கிறாங்க. ஊரை ஏமாத்துற வேலைங்க இவங்க பண்ணுறது. இது பொலிட்டிக்கல் இஷ்யூ. நீ இங்கே போராடி உனக்கு நீதியே கிடைக்கலன்னா கடைசியாக போனாங்க. நீ எடுத்த முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு பண்ண அது எப்படி வேலைக்கு ஆகும்? பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27, 2024 விக்ரவாண்டி கூட்டத்தில் பேசினாங்க. ரெண்டாவது கூட்டம் ஆகஸ்ட் 21, 2025, 9 மாத காலம். இந்த 9 மாத காலத்தில் 3 நிகழ்ச்சிக்கு தான் அவர் வெளியில் வந்திருக்காரு. ஒன்று ஆனந்த விகடனோட புத்தக வெளியீட்டு விழா, ரெண்டாவது பரந்தூர் விவகாரம், மூணாவது வந்து அஜித் விவகாரத்தில் வந்து கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். 9 மாதத்தில் 3 தடவை தான் வெளியில் வர்றாருன்னா ஆவரேஜாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வெளியில் வருவார். இது கிடையாது அரசியல். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளருமான திருமிகு மணி அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியாக இருக்குது. குறிப்பாக விஜய் அவர்கள் தாவேகா கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவோட வெற்றிக்கு ஓட்டை பிரித்து உதவுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரீதியிலேயே அந்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா? அவங்களோட பார்வை என்ன சார்? இல்லைங்க, இது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கானது. முதல்ல இந்த கருத்து கணிப்பை பற்றி புரிஞ்சுக்கோங்க. இந்தியா டுடே பத்திரிகை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுதோறும் 2 முறை மார்ச் மாதம் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் மூட் ஆஃப் த நேஷன் ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க. அது எதுக்குன்னா மக்களவைக்கு, லோக்சபாக்கு, பார்லிமெண்ட்டுக்கு மத்தியில் யார் ஆட்சி பண்ண வேணும், இன்னைக்கு தேர்தல் நடந்தால் லோக்சபா எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்றது தான் மூட் ஆஃப் த நேஷனோட சாராம்சம். இது அசம்பிளி எலெக்ஷன் ஆனது கிடையாது. ஸோ இந்த ஆண்டு இந்த செப்டம்பர் மாதத்துக்கானது ஆகஸ்ட் எண்டில் வெளியில் வந்திருக்கு மூட் ஆஃப் த நேஷனில். அதில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு லோக்சபா எலெக்ஷன் நடந்ததுன்னா கடந்த பிப்ரவரியில் எடுத்த கருத்து கணிப்பில் 48% இருந்தது. தட் இஸ் பிப்ரவரி மார்ச்சில். இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் அது 47%, 1% குறைஞ்சிருக்குன்றாங்க. அவ்வளோதான். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ 52% இருந்தது, இப்போ 47% இருக்குது. இவங்களுக்கு வந்து 37 சீட் அடிப்பாங்க. பிஜேபி ஏடிஎம்கே 3 சீட்டு தான் கிடைக்கும்ன்றாங்க. அது மோரர்லெஸ் ட்ரூ. இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துன்னா எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பிஜேபிக்கு 3 சீட்டுன்றது கூட அதிகம். சைபர் சீட்டு தான் வரும். அப்படியே ரிப்பட்டேஷன் ஆஃப் 24 எலெக்ஷன் தான் 25லையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததுன்னா வரும். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது அலையன்ஸ் இல்லை சார். இப்போ அலையன்ஸ் இருந்தா நம்மளே பேசியிருக்கோம் இல்லையா? அலையன்ஸ் இருந்தா சீட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க. பட் அந்த பர்சன்டேஜ் வைஸ் அவன் சொல்றதை நீங்க பாருங்க. 47%, 48ன்றது 47 இருக்குது உங்களுக்கு. 47%லாம் வந்து சரி 3% கூட வச்சுக்கோங்களேன், 3 சீட் வச்சுக்கலாம் மொழியா. அதில் இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கடந்த முறை பிரிஞ்சு இருந்ததுக்கும் இப்போ சேர்றதுக்குமான வித்தியாசம். அந்த மூடு, அந்த கிளைமேட் வேற. ஓகே, இன்னைக்கு வேற. இவங்களுக்கு வந்து நீங்க சொல்றது கரெக்டு. அதாவது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா 40ன்றது 37 கூட வச்சுக்கோங்க, 38 கூட வச்சுக்கோங்க. நீங்கள் அது பெரிய விஷயம் இல்லை. ஸ்வீப் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, அப்படிதான். இது பார்லிமெண்ட்டுக்கானது, இது அசம்பிளிக்கானதே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு மாதிரியும் அசம்பிளி எலெக்ஷன் ஒரு மாதிரியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு சரியான உதாரணம் கடந்த 3 தேர்தல்கள். 2019, 21, 24 நடைபெற்ற 3 தேர்தல்களில் 19 மக்களவைத் தேர்தல், 24 மக்களவைத் தேர்தல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கணிப்பு தான். அவங்க 100% ஜெயிச்சாங்க. ஒரே ஒரு சீட் ஜெயிச்சா, அது கூட 24 இல்லை. ஸோ மோரர்லெஸ் சேம் ஸ்வீப். ஆனால் இன்பிட்வீன் இதுக்கு நடுப்புற வந்த அசம்பிளியில் அதிமுக கூட்டணி 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு 75 சீட்டு ஜெயிச்சது. 66 + 5 + 4, 5 பாமக, 4 பிஎம்கே. அதை அப்படியே பார்லிமெண்ட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 13 லோக்சபா சீட்டு வருது. அவே பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேற. இதை விஷமத்தனமாக இதை வந்து அசம்பிளிக்கானதுன்றே தமிழ்நாட்டில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய்க்கு 0 இம்பாக்ட்ன்றது நமக்கே தெரியும். அது அவருக்கே தெரிஞ்சதுனால தான் 2024 எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்தவர் நான் பார்லிமெண்ட்டுக்கு வரல, அசம்பிளிக்கு வந்தனார். அவருக்கு ரொம்ப துல்லியமாக தெரியும்.
இப்போ விஜயை கொண்டு வந்து போட்டு அவர் திமுகவுக்கு எதிரான ஓட்டை உடைக்கிறான்றது அயோக்கியத்தனமான ஒரு கணிப்பு. அது முதல்ல இந்த கணிப்பில் வந்து இவங்க நிறைய நேரங்களில் தவறு பண்ணுவாங்க. 2014 நல்லா ஞாபகம் இருக்குது, தேமுதிக 5 சீட்டு ஜெயிக்கணும்னு கொடுத்து 3 சீட்டு கொடுத்தானுங்க அவனுங்க. இத்தனைக்கும் தனியாக தேமுதிக, பிஜேபி, மதிமுக, பாமக நின்றுது. அதிமுக, திமுக தனித்தனியாக நின்றுது. எல்லாரும் தனித்தனியாக நின்ன ஒரே எலெக்ஷன் அது. ஜெயலலிதா 37 சீட்டு ஜெயிச்சாங்க. பல நேரங்களில் வந்து சீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த கருத்து கணிப்புகளில் தவறு நடந்துடும். இல்லை, கருத்து கணிப்பையும் தாண்டி விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டா டிஎம்கேக்கு தானே அட்வான்டேஜ் சார் பார்லிமெண்ட்ல. இல்லை, இப்போ அசம்பிளியில் இல்ல, அசம்பிளில அந்த கணிப்பு தவறுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். Okay. அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு, திமுக ஓட்டையும் கடினமா உடைக்கிறாரு. 4 முனை போட்டியில திமுக அட்வான்டேஜ் இருக்கலாம், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும். 4 நாளைக்கு முன்னால டிடிவி தினகரன் ஒரு கருத்து சொன்னார். 2006 விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை 2026 விஜய் ஏற்படுத்த போறார் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஜெயிக்குது, அண்ணா திமுக ஜெயிக்கிறது அப்படி எடுத்துக்காதீங்க. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்து அதை தான் விஜயகாந்த் இவர் டிடிவி சொல்றாரு. நான் அதை டிடிவி சொல்றதை 100% ஏற்றுக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாலே நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அதுக்கு முன்னால் என்னுடைய வேறு சில நேர்காணல்களில் கடந்த சில மாதங்களாகவே நான் வலியுறுத்தி வருவது, முதன்முறையாக தமிழகம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்கிறது. 4 முனை போட்டி வந்தால் திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ், பட் தனி மெஜாரிட்டி 118 கண்டிப்பாக திமுக கிடைக்காது. இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டணிக்கு வேணா கிடைக்கலாம், அதுக்கு கூட அவங்க போராட வேண்டியிருக்கும். விஜய் திமுக எதிரான வாக்குகளை மட்டுமே பிரிக்கிறார் என்பது அயோக்கியத்தனமான வாதம். ஒன்று அவர்கள் முட்டாள்களாக இருக்க வேண்டும் அல்லது அயோக்கியர்களாக இருக்க வேண்டும். 10 பேரை பார்த்தீங்கன்னா தட்டு 18 35 வயசு இருக்கவன் 7 மினிமம் 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவான். இன்னைக்கு நாளைக்கு மாறலாம் சார், இன்னைக்கு இருக்க கதையை வச்சு நம்ம பேச முடியும். கொத்தா திமுக குடும்பங்கள்ல இருந்து வாக்குகள், பரம்பரை திமுக வாக்குகள் விஜய்க்கு போகுது. பெண்கள் ஓட்டு அதிகமா போகுது. விஜயை குறைத்து மதிப்பிடாதீர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தனியாக நின்று தோற்று போகலாம், ஆனால் திமுகவோட வெற்றியை கணிசமாக அவரால் சிதைக்க முடியும். இதுல விஜய் நிற்கிறதால திமுக லாபம், ஏடிஎம்கே ஓட்ட உடைக்கிறார் என்பது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அவன் சொல்றான். இந்த ஹோல் எக்ஸசைஸை, இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கானது, சட்டமன்ற தேர்தலுக்கானது அல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா திமுக கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 40 சீட் அடிக்கும், 37 40 அடிக்குன்றது குழந்தை கூட தெரியும். இது ஒரு பெரிய சர்வேவோ கருத்து கணிப்போ வெங்காயமோ தேவையே இல்லை. இது எல்லாருக்கும் இந்த அடிப்படை அறிவு இருக்கவனுக்கும் குறைஞ்சபட்ச மனசாட்சி இருக்கவனுக்கும் இது தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி மோடியை வெறுக்கிறார்கள். தெருவில் இருக்க ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னு. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு என்னத்து கருத்து கணிப்பு டேஷ் எல்லாம் அவசியமே இல்லை. ஆகவே இது பார்லிமெண்ட்டுக்கானது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கருத்து கணிப்பு இந்தியாவுடைய அங்கேருந்து 2000 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து வந்து இந்தியாவுடைய சி ஓட்டர் நமக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இது அசம்பிளிக்குன்னு திருப்புறது அயோக்கியத்தனமானது. குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இல்லாத, காசு வாங்கிட்டு அறிவை வித்து பொழைக்கக்கூடிய ஜென்மங்களோட வேலையை தான் நான் பார்க்குறேன். திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் தாண்டி திமுக கோர் ஓட்டுகளை வந்து பிரிக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா? சிறுபான்மையினர் ஓட்டு இல்லைன்னா பட்டியல் சமுதாய வாக்குகள், அதை பிரிக்க வாய்ப்பு நினைக்கலாம் விஜய் அவர்கள்? சார், நான் வந்து சிறுபான்மையின வாக்குகளை அவர் தனியாக நிற்கும் போது அவர் பிரிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு நம்புறேன். இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மையின மக்களுக்கு உண்மையிலேயே பிஜேபியை பார்த்து ஒரு அச்சம் இருக்கிறது. விஜய் ஏடிஎம்கேவோட போயிருந்தா அங்கே அவர் வந்து ஸ்வீப் பண்ணியிருப்பார், ஆட்சி மாற்றம் சத்தியமாக ஏற்பட்டிருக்கும். சிறுபான்மையின வாக்குகளும் கம்ப்ளீட்டாக அங்கே போயிருக்கும், அல்லது 90%. when we say 90%. தனியாக நிற்கிறதால ஒரு சிறுபான்மையினருக்கான அச்சம் என்னன்னா, விஜய் வாக்குகளை பிரிக்கிறாரு, இவர் பிரிக்கிற வாக்குகளால் பிஜேபிக்கு லாபம் ஆகிடும், ஏடிஎம்கே லாபம் ஆகிடும், திமுக வராமல் போயிடும், திமுக வரலன்னா ஏடிஎம்கே தான் வரும், அப்போ பிஜேபி கை வாங்கிடும்ன்ற அச்சத்தால் விஜய்க்கு வாக்களிக்க நினைத்திருந்த மக்களே வந்து அவர் தனியாக நிற்பதால் மட்டுமல்ல, அதன் காரணமாக இல்லை, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததால் அங்கே இதுக்கு அட்வான்டேஜாக போயிட போகுதுன்னு அவங்க திமுக பக்கம் போதான் வாய்ப்பு அதிகம். பட் சிறுபான்மையின வாக்குகளை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சிறுபான்மையின வாக்குகள் அப்பயும் விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்குது, யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ். பட் இதை தாண்டி உங்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்துக்களோட வாக்குகள், மெஜாரிட்டி மக்களோட வாக்குகளில் பலருடைய வாக்குகள், யங்ஸ்டர்ஸோட வாக்குகள், பெண்களுடைய வாக்குகள், பாரம்பரிய திமுக குடும்பங்கள்லேயே இந்த வாக்குகள் வந்து பர்சன்டேஜ்னு வாங்க, அது 3% இருக்கலாம், 5% கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அது வந்து விஜய் பக்கம் நகருது. தனியாக நிற்கிறதால விஜய் தோற்று போவார் சிவா, ஆனால் திமுக வெற்றி அவரால் சிதைக்க முடியும். 118 எடுத்தால் சிம்பிள் மெஜாரிட்டி. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு 130 135 இருக்குது. அந்த 118 வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கூட்டணியாக சேர்ந்து வேண்டுமானால் அவர்களுக்கு கிடைக்கலாமே வழியா. 2வது முறையாக கடந்த 53 வருஷத்தில் பவரில் இருக்கும்போது திமுகவுக்கு மக்கள் வாக்களித்ததே இல்லை. இது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் எதிர்காலத்தை கணிக்கும் போது கடந்த காலத்தை பற்றின புரிதல் இல்லாமல், வரலாற்றை பற்றிய புரிதல் இல்லாமல் எதிர்காலத்தை கணிக்க முடியாது.
எம்ஜிஆர் என்ற மாபெரும் ஆளுமை அரசியல் அரங்கில் வந்த பிறகு, இரட்டை இலை என்ற ஒன்று தோன்றிய பிறகு 11 தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன. 11 தேர்தல்களில் 3 தேர்தல்களில் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் 2 தேர்தல்களில் தான் அவர்கள் வந்து கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் இருந்திருக்காங்க. ஒரு தேர்தலில் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் 2006ல். அந்த 21ல மெஜாரிட்டியா தானே சார் வந்தாங்க? 21ல வந்தாங்கங்க. 21ல வந்து உங்களுக்கு வந்து கூட்டணியெல்லாம் சேர்ந்து வந்தது உங்களுக்கு வந்து 4 அப்படின்னா 4 நீங்கள் வச்சுக்கலாம், 4ன்னு வச்சுக்கலாம். 89, 96, 2006, 2021 ஓகே. 11 தேர்தல்களில் 4 தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. 2 தேர்தல்களில் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வந்திருக்குது. ஒன்று வந்து 96, இன்னொன்று வந்து 2021. மிச்சம் 2 தேர்தல் வந்து ஒன்று ரெட்டையிலேயே இல்லாத சிம்பல், ஏன்னா முடங்கப்பட்டிருந்தது. இன்னொன்று வந்து 2006 96 சீட். நீங்கள் சொன்னது கரெக்ட். 2 எலெக்ஷன் கையில் எடுத்துக்கலாம். ஸோ 11 எலெக்ஷன்ஸில் 2 எலெக்ஷனில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. 1+1 பேக் டு பேக் கவர்மெண்ட் ஜீரோங்க. அதாவது வந்து தமிழ்நாட்டு மக்களோட சைக்காலஜி நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து 2 டேர்ம் ஓட்டு போட்டது கிடையாது. இல்லை 2016ல் கூட்டணி குளறுபடிகளால் தான் தோல்வி அடைஞ்சது இல்லையா? தேமுதிக ஒருவேளை தோல்விகளுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாங்க. அது மாறி இருக்கும் இல்லையா? இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இஃப்ஸ் அண்ட் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல். ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து கூட்டணி கணக்கு, அதாவது இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் cannot சேஞ்ச் ஹிஸ்ட்ரி தான். தோத்ததுக்கான காரணத்தை நீங்கள் தேடிக்கிட்டே போகலாம். அது என்லெஸ்ஸாக போவோம். அதுக்குள்ளே நீங்கள் போதும். ரிசல்ட்டை பற்றி மட்டும் பேசுங்க. இப்போ நீங்கள் சொல்ல வருது என்னன்னா, அன்னைக்கு ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இல்லை, இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலினுக்கு இணையாக எதிர்கட்சியில் யாரும் இல்லைன்றீங்க. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அது 21ல் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா 10 வருஷம் அவங்க பவரில் இல்லை. இப்போ நீ பவரில் இருந்துட்டு மக்கள்கிட்ட போகும்போது, நான் அவங்க தோத்து ஆட்சியை இழந்துருவாங்கன்னு சொல்லலை. பட் 118 வருமா வராதா? என்னை பொறுத்த வரைக்கும் 118 தனியாக வரதுக்கு வாய்ப்பு குறைவு. விஜய் ஃபேக்டர் உள்ளே வந்ததால் அது இன்னமும் நெருக்கடியாகுது. இவங்களை காப்பாற்றுற ஒரே விஷயம் மோடி ஃபேக்டர். இவங்களுடைய சாதனைகளோ இவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தோ எல்லாம் கிடையாது. மோடி ஃபேக்டர் தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்களில் 90%, 16% இருக்க சிறுபான்மையின மக்களில் 90%, ப்ளஸ் பெரும்பாலான ஹிந்துக்கள்லையும் மெஜாரிட்டி ஆஃப் தம் 80%க்கு மேலே சிறுபான்மையின மக்களில் 90% மோடியை எதிர்க்கிறாங்க. அப்படின்னா சிறுபான்மையின மக்களில் பெரும்பான்மை மக்களில் 80% மேலே தமிழ்நாட்டில் மோடியை எதிர்க்கிறாங்க. அதுதான் அவங்களோட பலமே, அவங்க சாதனைகள் கிடையாது. அதான் சொல்லுவாங்க, மோடி அங்கே இருக்க வரைக்கும் இங்கே திமுக ஆட்சி இருக்கும். இன்னும் 50 வருஷம் மோடி அங்கே இருக்காருன்னா 50 வருஷம் திமுக இங்கே இருக்கணும். அது ஒரு கருத்து. அது வந்து ஸோ இவங்களோட சில்வர் கிரேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட சேவிங் கிரேஸ்வாங்க. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு. நான் விஜய் ஃபேக்டரால் அது ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸுக்கு உள்ளாகுது. நான் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே லோக்சபா எலெக்ஷனுக்கானது. அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்கன்னாலும் 5 வருஷம் பொறுத்து மக்கள்கிட்ட போகும்போது கடுமையான அதிருப்தி இருந்தே தீரும். ஏன்னா இன்னைக்கு மக்களோட எதிர்பார்ப்புகள் என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. யாராலையுமே அதை திருப்திப்படுத்த முடியாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கரப்ஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இந்தியாவிலே வந்து அமித்ஷா சொன்னது இந்த ஒரு பாயிண்ட் உண்மை. அது சொல்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு தகுதி கிடையாது, பட் அது உண்மை. அமித்ஷா சொன்னது ஃபேக்சுவலி கரெக்டு. இட்ஸ் அ மோஸ்ட் ப்ரூட்லி கரப்ட் கவர்மெண்ட். இந்தியாவிலே வந்து மிக மிக மோசமான ஊழல் நிறைந்த மாநிலமாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு மாறி நிற்குது. அதற்கு வந்து உயர்நீதிமன்றத்தோட பல கண்டனங்கள் சாட்சி. திமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்கவுங்க அமைச்சர்கள் அவங்கவுங்க உள்ளூர் மாநகராட்சி, அதாவது உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள் மேலே, மேயர் மேலே, நகராட்சி தலைவர் மேலே, கார்பரேஷன் சேர்மன் மேலே, கமிஷனர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளே சாட்சி உங்களுக்கு. எடப்பாடி கவர்மெண்ட்டோட இந்த கவர்மெண்ட்டில் கரப்ஷன், எடப்பாடியை விட இந்த கரப்ஷனில் இந்த கவர்மெண்ட்டில் கரப்ஷன் அதிகம். நாளைக்கு எடப்பாடி வந்தானா அது இதை விட அதிகமாகும். அது காலம் மேலே போக விலைவாசி ஏறுதில்ல, அந்த கதை தான் இது. வருஷம் விலைவாசி ஏறுற மாதிரி வருஷம் கரப்ஷன். ஆனால் கரப்ஷனை மைண்டில் வச்சு மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதாவது அதை வந்து கரப்ஷனை மைண்டில் வச்சு மக்கள் ஓட்டு போடலைன்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு பார்வை. கரப்ஷன் ஒரு ஆடட் அட்வான்டேஜாவோ டிஸ்அட்வான்டேஜாக மாறும். கரப்ஷன் இது நல்ல கேள்வி. ஊழலில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை மக்கள் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அந்த லக்ஸுரி வந்து அந்த சொகுசு வந்து திமுகவுக்கு கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. கரப்ஷனால் மட்டும் மக்கள் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கிறது இல்லை. கரப்ஷனோடு சேர்ந்து வேறு பல காரணங்கள் வருது. அத்தியாவசிய பிரச்சனைகள், பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், லாண்ட் ஆர்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆடட் அப்படி சேரும் பொழுது கரப்ஷன் வந்து ஒரு ஆடட் டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது. எல்லா ஊர்லேயும் தான் கரப்ஷன் இருக்குன்னு நீங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் கடந்து போக முடியாதுல்ல. சந்தி சிரிக்குது கரப்ஷன்றது உங்கள் கட்சிக்காரன் பேசுகிறதுலே இருக்குதுல்ல. அதை கடந்து போக முடியாதுன்ற நான். இட்ஸ் அ யூனிவர்சல் ஃபினாமினா தான். மோடி கவர்மெண்ட்டு கரப்ட் கவர்மெண்ட்டு தான் தேர்ந்தெடுக்கப்படுது. அதனால் அந்த கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் எல்லா கரப்ட் கவர்மெண்ட்டும் தேர்ந்தெடுக்கப்படாது. கரப்ட் கவர்மெண்ட்ன்ற ஒரே காரணத்தாலேயே வந்து நீங்கள் தோற்கடிக்கப்படவும் மாட்டீர்கள். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் தோற்று போவதற்கு கரப்ஷனும் ஒரு காரணமாக இருக்கும். அதை தான் நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும். இந்த சர்வேவை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க 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 லோக்சபா எலெக்ஷனுக்கானது. இது அசம்பிளிக்கான இண்டிகேட்டராக எடுப்பது என்பது என்னை பொறுத்தவரையில்
முட்டாள்தனமானது, உள்நோக்கம் கொண்டது. குறிப்பா இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் வந்து 2026 தேர்தல் திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு சொன்னதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் களத்துல யாருன்னு காட்டுறேன், நாங்க பேச மாட்டோம், அதிகம் பேச மாட்டோம், செயலில் காட்டுறோம்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? உங்களோட பாருங்க. ஆமா, அது ரொம்ப டிப்ளமேட்டிக்கான பதில், ராஜதந்திர ரீதியிலான பதில். முதல்ல விஜயை வந்து அவங்க அங்கீகரிக்கவே மறுப்பாங்க. விஜய் என்ற பெயரை கூட வந்து அவங்க திமுகவில் வந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சொன்னதா கூட எனக்கு நினைவில்லை. அவங்க அது வந்து ரொம்ப கேஷுவலாக, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, செல்வாக்குமிக்க ஒரு கட்சி, திமுக ஒரு பெரிய கட்சி, செல்வாக்குமிக்க கட்சி, அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு புதுசாக ஒரு சேலஞ்சர் வரும்போது முதல்ல அவங்களுக்கான அங்கீகாரத்தை வெளிப்படையாக கொடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள மார்க் போட்டுப்பாங்க, பட் வெளியில் அதை காமிச்சுக்க மாட்டாங்க, பெயரை உச்சரிக்க மாட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ள மார்க் போடுவாங்க, பெயரை உச்சரிக்க மாட்டாங்க. அவங்க என்னதான் உதாசீனம் பண்ணாங்கன்னாலும் விஜய் ஃபேக்டர், விஜயோட வருகை திமுகவுக்குள் மிகப்பெரிய அச்சத்தை, கிலியை, நடுக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. ஆனால் அவங்களோட பலம் என்னன்னா அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அவருடைய நடுக்கத்திற்கான அளவுகோல் அவர்கள் சார்பாக பேசக்கூடிய பெய்டு மவுத்ஸு, அவருடைய தொங்கு சதைகள், அறிவாலய அல்சேஷன்கள், இவர்கள் எப்படியெல்லாம் வந்து விஜயை பாய்ந்து பிராண்டுகிறார்கள் என்பதை பார்த்தால் திமுகவின் அச்சத்தின் வீச்சு, அந்த வீரியம், அந்த அளவு என்ன என்பதை நீங்களே யோகித்துக் கொள்ளலாம். திமுகவோட சேர்ந்து நாம் தமிழர்களுமே அதிகமாக வந்து அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபினாமினா. இப்போ முத்து அவர்கள் மறைந்த பிறகு, முதலமைச்சரை குசலம் விசாரித்துட்டு வந்த பிறகு சீமான் அவர்களுடைய போக்கில் ஒரு மாற்றம் தெரிகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரதான எதிரி திமுகவா விஜயா என்பதை சீமான் தான் முடிவு செய்ய வேண்டும். சீமானின் பேச்சில் இருக்கக்கூடிய இந்த மாற்றம் ஆச்சரியமாக இருக்கிறது. சீமானின் தம்பிமார்களும் தங்கைமார்களும் தான் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும், நாம் அல்ல. அவர்கள் முடிவு செய்வார்கள் என்று நாம் நம்பலாம். உங்கள் எதிரி இன்றைக்கு 4.5 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சியா? சரி, திமுகவை விட விஜய் தான் எதிரி, அல்லது நாம் தமிழ் இவங்க இப்போ சேலஞ்சர் தான் எங்களுக்கு வந்து பிரதான எதிரி என்று சீமான் முடிவு செய்வாரே ஆனால் அது எத்தகையதொரு வரலாற்று பிழை என்பதை காலம் அவருக்கு உணர்த்தும். அவருடைய தம்பிமார்கள் எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. அவரோட வாக்கு வங்கி என்பது வேறுங்க, சீமானோட வாக்கு வங்கி என்பது வேறு. சீமான் எத்தகைய நிலைப்பாடு எடுத்தாலும் அது திமுகவுக்கு எந்த விதத்திலும் அது பலன் தராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க, பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொன்ன ஒரு சீமானை திமுக என்று ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுதுன்னா அப்போ பெரியார் உணர்வாளர்களோட இரட்டை நிலைப்பாடை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறது? நீங்கள் தான் வந்து துள்ளி குதிச்சிங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் பெரியாரை வந்து மிக கடுமையாக சீமான் வசைப்பாடும் பொழுது அறிவாலய அல்சேஷன்களும் திமுகவோட தொங்கு சதைகளும் பெய்டு மவுத்ஸும் எப்படிலாம் சீமானை வந்து பேசினாங்க, பாய்ந்து பிராண்டுனாங்க நமக்கு தெரியும். இன்றைக்கி வந்து அவர் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வராரு, அது குறித்து நீங்கள் எந்த விமர்சனமும் பண்ணல. அது வெறும் கண்ணியமான அரசியல்னு கடந்து போக சொல்கிறீங்களா? சரி, அதுக்கு பிறகு அவருடைய போக்கில் ஒரு மாற்றம் தெரியுது இல்லை? ஆனால் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக திமுக எதிர்த்துட்டு இருந்தவங்க அவங்களும் இதை பற்றி பேசல இல்லையா? அப்படியே மாறிட்டாங்க இல்லையா அவங்களும் விஜய் திட்டுறதுக்கு? அதை தாங்க நான் சொல்கிறேன், அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில்னா நீங்கள் இயங்குறவங்கள மட்டும் சொல்லாதீங்க. வாக்கு வங்கி என்பது வந்து வெளியில் சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யாமல் அமைதியாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, அவங்க தான் மெஜாரிட்டி. அவன் பார்த்துக்கிட்டு தாங்க இருப்பான். உங்கள் எதிரி வந்து பெரிய திமுகவா விஜயான்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். 2 பேரும் ஒரே எதிரினீங்கன்னா அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. நீங்கள் சொல்கிறது உண்மை. அவர் வந்து இப்போ சமீப நாட்களில் விஜய் அட்டாக் பண்ணுறதுன்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது. எப்பயுமே ஒரு பெரிய கட்சி, 4.5 வருஷம் நாட்டை ஆண்ட கட்சி, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி இன்னைக்கு தேர்தலை நோக்கி நகரும் பொழுது அந்த கட்சியை சேலஞ்சு பண்ணி வந்திருக்கக்கூடிய, புதியதாக வந்திருக்கக்கூடிய ஒருவர் பக்கம் உங்கள் பார்வை திரும்புகிறதுனா அங்கு சந்தேகத்தின் நிழல் ரேகைகள் உங்கள் மீது படிவதை தவிர்க்க முடியாது. குறிப்பாக மாநாட்டில் விஜய் அவர்கள் கவின் ஆணவ படுகொலை குறித்து எதுவுமே பேசலை, நேரில் போய் பார்க்கல அப்படிங்கிற விமர்சனங்களும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது. இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தில் இது மனு போட்டிருக்காங்க இல்லையா? இது தொடர்பா அது நாடகங்க. நீ பொலிட்டிக்கலாக கிரவுண்டில் ஃபங்க்ஷன் பண்ணாமல் எடுத்துலேயே கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டு பெட்டிஷன் தூக்கி கடாசும். நீ எங்கே அப்ரோச் பண்ணன்னு தான் கேட்பான். முதல்ல ஆணவ படுகொலை தடுக்கிறதுக்கு சட்டம் வேணும்னு கோர்ட்டுக்கு போகிறதுன்றது வந்து தங்கள் மீது தாங்கள் ஆதிக்க சாதிகளின் பிரதிநிதிகள், தலித்துகளுக்கு எதிரானவர்கள் என்று விழக்கூடிய பழியை துடைப்பதற்காக தாவேக ஆடக்கூடிய நாடகம். விஜய் வாயை திறந்து பேசுறது முக்கியமா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடுறது முக்கியமா? என்ன அரசியல் இது? அதிமுகவும் திமுகவும் ஆணவ படுகொலைகளில் சாஃப்ட் பெடல் பண்ணுறாங்க. ஏன்னா ஆதிக்க ஜாதியோட ஓட்டு போயிடும்ட்டு. கவின் படுகொலைக்கு ஒரு அறிக்கை கூட வெளியிடலை விஜய். அஜித்குமார் படுகொலைக்கு அறிக்கை வெளியிட்டு ஃபோனில் பேசி நேரில் போய் ஆதரவு தெரிவித்து நிதி உதவி செஞ்ச விஜய், கவின் படுகொலைக்கு
வெளிப்படையாக வாயை திறந்து கூட பேசல. அந்த மதுரை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, அவர் பேசலாம். ஏங்க ஒரு மாநாட்டில் உங்கள் தீர்மானத்தை பற்றி ஒரு வரியாக நீங்கள் பேசணுங்க. இந்த குறைஞ்சபட்ச அரசியல் கூட விஜய் கிட்ட இல்லை. அப்புறம் இவர் என்ன அரசியல் கட்சி தலைவர்? அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. சார் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் போக வேணாம் சார். உங்கள் தீர்மானத்தை சரி, நீங்கள் மாநாட்டுக்கு முன்னால் கருத்து தெரிவிக்கலாம், அமைதியாக இருந்தீங்க. ஃபோனில் பேசலாம், அமைதியாக இருந்தீங்க, நல்லது. ஆனால் மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்க. தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு ஆனால் அதை பற்றி பேசலைன்னா, ஒரு மாநாட்டில் பேசும்போது எந்த தலைவராக இருந்தாலும் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பற்றி 1.5 லைன் 2 லைனாக பேசிட்டு தாங்க போவாங்க. அந்த மாநாட்டில் இத்தனை தீர்மானம் நிறைவேற்ற பத்துதுன்றதே வந்து நமக்கு அந்த ப்ரெஸ் லிஸ்ட் மூலமாக தானே தெரியும். இவர் பேசவே இல்லை, அப்புறம் எப்படி தெரியும்? ஆகவே இது இரட்டை நிலைப்பாடு. இது வந்து ஊரை ஏமாத்துறாங்க. இந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், ஒரு கவுண்டமணி வாசனம் வரும்ல, அந்த கதை இது. நாளைக்கு யாராவது ஏன் பேசுனா, நாங்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டுமேன்றது. உனக்கு என்ன இதில் இவ்வளோ அக்கறை? தலித் ஓட்டு எங்கள் ஓட்டு வேணாமான பற்றியா? தலைவர் பேசவே இல்லை. தலைவருக்கு வந்து அதனால் இதிலெல்லாம் ஒன்றும் ஆர்வம் இல்லை. இப்படி புரட்டிக்கிறது. இந்த வேஷம்லாம் திமுக ஆடலாம். இந்த ரெட்டை வேஷத்தை திமுக ஆடலாம், தாவேக ஆட முடியாது. டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதே முதல்ல முட்டாள்தானங்க. நீ எங்கே கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி எத்தனை கோரிக்கை மனுக்களை கொடுத்தன்னு தான் ஜட்ஜு கேட்பாரு. முதல்ல எடுத்தெடுப்பில் இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகும், எழுதி வச்சுக்கோங்க. ஆகவே இது இரட்டை நிலைப்பாடு. இவங்க தப்பான அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. ஆதிக்க ஆணவ படுகொலை அசிங்கப்பட தான் வாய்ப்பு இருக்கா? கோர்ட்ல அசிங்கப்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி அசிங்கப்படலனால இது காரியம் நடக்காது. காரியம் பெருசா, வீரியம் பெருசா? வெறும் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவான், அதோட முடிஞ்சு போச்சு. நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி 30 வருஷம் தூங்குற கேஸ்லாம் இருக்கு. ஏங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதெல்லாம் கதை இழக்கிறாங்க. ஊரை ஏமாத்துற வேலைங்க இவங்க பண்றது. இது பொலிட்டிக்கல் இஷ்யூ. நீ இங்க போராடி உனக்கு நீதியே கிடைக்கலன்னா கடைசியா போனாங்க. நீ எடுத்த முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு பண்ண அது எப்படி வேலைக்காகும்? இதை நம்ம அரசியல் மட்டத்தில் அரசியல் தளத்தில் தான் இதை நம்ம ஃபேஸ் பண்ணோம். சிபிஎம் பண்ணுறான் இல்லைங்க, ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தெருவா போய் போராடுறாங்கல்ல. தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லேயே சிபிஎம் மட்டும்தானங்க ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக களத்தில் நிற்கிற ஒரே கட்சி. அவங்க சொல்கிறாங்கல்ல, சண்முகம் மாநில செயலாளர் சொல்கிறார்ல, ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் களத்தில் போனால் எங்கள் எதிர்க்க நிற்கிறது திராவிட கட்சிகள் தான், திமுக அண்ணா திமுக தான் வந்து நிற்குதுன்றாரு. எவ்வளோ வெட்கக்கேடான விஷயம் அந்த 2 திராவிட கட்சிகளுக்கு. குறிப்பாக திமுக எவ்வளோ வெட்கக்கேடு. சமூக நீதி பேசுகிற கட்சி ஆணவ படுகொலைகளுக்கு ஆதரவாக போய் நிற்குதுன்னா எவ்வளோ வெட்கக்கேடு. அரசாங்கத்தோட தோல்வியை கூட மன்னிக்கலாங்க. திமுக ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக களத்தில் வராமல் நிற்கிறத தாண்டி ஆணவ படுகொலைக்கு ஆதரவாளர்களுக்கு பின்புலமாக நிற்குதுன்னா இந்த வெட்கக்கேடை எங்கே போய் சொல்கிறது? அப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிறது ஏதாவது தகுதி இருக்கா உங்களுக்கு? அப்போ இந்த பின்புலத்தில் நீ தாவேக்கா கிரவுண்டில் போய் சிபிஎம் மாதிரி கட்சிகள் போராடும் போது அவங்களுக்கு தோளோட தோள் நின்று பலம் சேர்க்கணும். நீ அதை விட்டுட்டு டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. நீ கிரவுண்ட்ல என்ன பண்ண? ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி உன்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி வித் பீப்புள், மக்களுக்கு தான் உன்னோட முதல் செயல்பாடு. கோர்ட்டு கடைசிங்க. பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தெல்லாம் நீ கோர்ட்டு கொண்டு போனீங்கன்னா தெருல தான் நிற்ப. சரியான உதாரணம் ஓபிஎஸ். கட்சியை விட்டு 3.5 வருஷத்துக்கு மேலே அவர் எடப்பாடி நீக்கினப்ப அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டுன்னு இது வரைக்கும் வக்கீலுக்கு அழுதது ஒரு 10 கோடி அழுதுருப்பாரு. கட்சியில் என்ன சைபராய் நிற்கிறார்ல. உச்சநீதிமன்றத்தோட எல்லா ஜட்ஜும் சேர்ந்து 32 ஜட்ஜும் ஒரு தீர்ப்பு கொடுத்து எடப்பாடிக்கு ஆர்டர் போட்டு ஓபிஎஸ் சேர்த்துக்கணும்னு சொன்னால் மட்டும் நிலைமை மாறிடுமா? சேர்த்துப்பாரு. அதுக்கப்புறம் புரியுதில்ல. ஸோ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அதுக்கு எப்படி ஜுடிஷியல் சொல்யூஷன் வேலைக்கு ஆகும்? அந்த தப்பு தானே அவர் பண்ணாரு. எடுத்தெடுப்ப கோர்ட்டுக்கு ஓடுறதுல இருக்க சிக்கல் எதுன்ற நான் ஆணவ படுகொலை தடுக்க நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சட்டம் போட்டோன்றது இந்த பழைய இதெல்லாம் வந்து திமுகவோட தந்திர அரசியலுங்க, ஊரை ஏமாத்துற அரசியல். கிரவுண்டில் வந்து போல இவர் கருத்து தெரிவிக்க மாட்டாராம், டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். என்ன கதை இது? யாரை ஏமாத்துற அரசியல் இது? நன்றாக மக்களை ஏமாற்றக்கூடிய கலையை கட்சி ஆரம்பித்த 1.5 வருஷத்திலேயே தாவேக்காவும் கற்றுக்கொண்டிருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. மாநாட்டில் விஜய் பேசுனது கிட்டத்தட்ட 1 வீக்காக வந்து பெரிதளவில் பேசு பொருளை மாறினது. ஒருவேளை அடுத்த மாநாட்டுக்கு தான் வெளியில் வந்து பேசுவாரா? இதுதான் அவருடைய பலவீனமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசினார். 2வது கூட்டம் ஆகஸ்ட் 21, 2025, 9 மாத காலம். இந்த 9 மாத காலத்தில் 3 நிகழ்ச்சிக்கு தான் அவர் வெளியில் வந்திருக்காரு. 1 ஆனந்த விகடனோட புத்தக வெளியீட்டு விழா, 2வது பரந்தூர் விவகாரம், 3வது வந்து அஜித் விவகாரத்தில் வந்து கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். 9 மாசத்துல 3 தடவை தான் வெளியில் வர்றாருன்னா ஆவரேஜாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வெளியில் வருவார். இது கிடையாது அரசியல். போனார் 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த மாதம் வந்து டூர் போவாருன்றாங்க. அது வரணுங்க. மக்கள் மத்தியில் அவர் போகணும், மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட தொடர்ந்து போகணும். தினமும் வந்து மக்களை சந்திக்கணும் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளில் சந்திக்கணும். இது இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தால் விளங்காது. அடுத்த மாதத்துலேருந்து டூர் போவாருன்றாங்க. மக்களை சந்திக்கக்கூடிய பெரியதொரு திட்டம் அவரிடம் இருக்கிறது என்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, நான் போவேன், அப்போ தான் திமுகவுக்கு தூக்கமற்ற இரவுகள் இருக்குன்றாரு. வாங்க வந்து செய்யுங்க.
மக்கள்கிட்ட வந்து போங்க. அதை செய்யாமல் அவரால் எந்த அரசியலும் பண்ண முடியாது. மக்களை நோக்கி அவர் வர வேண்டும். ஒரு பெரியதொரு பாத யாத்திரைக்கு திட்டமிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி என்பதை நாம் பார்க்க வேண்டும். நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார்.